ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஆண்மை குறைவுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் உள்ள பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். இப்போது உலகத்தில் யூஎஸில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்வேறு காரணங்களால் இறந்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது தீ போன்ற ஆபத்துகளால் இறக்கிறவங்க 2800 பேர், ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்கள் இறந்து போகிறது 31,000 பேர், மார்பக புற்றுநோயிலான பெண்கள் இறந்து போகிறது 40,000, ஆக்சிடெண்ட்ஸ் 43,000. இவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு இருதய நோயில் இறந்து போகிறவங்க தான் 2,50,000 பேர் இறந்து போகிறாங்க ஒவ்வொரு வருடமும். ஸோ இதுக்கு தான் அமெரிக்கா எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் நபரை காப்பாற்ற வேண்டும், சிபிஆர்னு எல்லாருக்கும் சொல்லித்தராங்க, எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், நான் திருநெல்வேலியிலேருந்து செல்வி பேசுகிறேன் சார். செல்வி, சொல்லுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி 11 months ஆகுது சார். சரிங்க. 5 months நான் கன்சீவ் ஆகிருக்கேன். சரிங்க. இப்போ எனக்கு கால் வலி, முட்டுக்கு கீழே கால் வலி கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது சார். சரிங்க. அதான் என்ன பண்ணலாம். அதுக்கு நான் போன வாரம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. சரிங்க. ஆனால் இப்போ 2 நாளாக கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு ஆர்த்தோ டாக்டர் யாராவது பார்த்து சில பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கலாங்க. ஓகே. கால் வலி இருந்ததுன்னா முதல்ல காலை செக் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லை என்னன்னு பார்க்கணும். சில நேரங்களில் அந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ஏதாவது ரத்தம் உறைந்து போகிறது அந்த மாதிரி இருக்கலாம். அதை தவிர கால் வலி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சில பயிற்சிகள் மூலமாக சரி பண்ணலாம். காலுக்கு தடவ வேண்டிய மருந்துகள் மூலமாக நிவாரணம் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். தேவைப்பட்டால் வாய்வழி மருந்துகளும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகே. ஒரு ஆர்த்தோ தாம்பத்திய உறவு டெய்லி வச்சுக்கலாமா? எப்படி? கண்டிப்பாக வச்சுக்கலாங்க. டெய்லி வச்சு அதனால பேபிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? எந்த விதமான பாதிப்பும் வராது, கவலைப்பட வேண்டாம். ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே சார். நன்றி நன்றி நன்றி. இப்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுகிறார், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி அவரை உயிர்ப்பிக்கிறது, ஏபிசிடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஓப்பன் ஏர்வே, ஏ ஃபார் ஏர்வே. மூச்சு விடுறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது தொண்டையில் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னா எடுத்து விட்ருங்க. மூச்சுக்குழலை நல்லா ஓப்பன் பண்ணி விடுங்க. கழுத்தை ரொம்ப மடக்கி இருந்தாருன்னா அதை ஓப்பன் பண்ணி மூச்சு விடுற மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க. பி ஃபார் ப்ரீதிங், அவருக்கு மூச்சு வருதான்னு பாருங்கள். காதை வாய்க்கிட்ட வச்சு மூச்சு விடுறாரான்னு பார்க்கலாம். சி ஃபார் சர்க்குலேஷன், பல்ஸ், கழுத்தில் கையில் பல்ஸ் பார்க்கலாம். ஸோ பல்ஸ் இருக்கா. இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த டீஃபிப்ரிலேட்டர் கருவி ரோடுகள்லேயே கிடைக்கும். ரோடுகள்லேயே பல இடங்களில் இருக்குது, முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும். டக்குன்னு யாருக்காவது மயக்கம் போட்டு விழுந்தாங்க, பல்ஸ் இல்லைன்னா இந்த ஷாக் கொடுக்கலாம். ஷாக் கொடுத்து பலரை உயிர்ப்பிக்கலாம், காப்பாற்றலாம். இந்த டீஃபிப்ரிலேட்டர் ஒரு லைஃப் சப்போர்ட். இது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் ராஜ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், முன்னாடி நாங்கள் ஒரு 3 years முன்னாடி உங்ககிட்ட வந்திருந்தோம், அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு. சரிங்க. அதில் இப்போது இதுவாகி குழந்தை பிறந்துருச்சு ஆக்சுவலாக. கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சார். அதனால் இப்போ குழந்தை கன்சீவாக இருக்கும்போது எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி. ஸோ அதனால் எதுவும் இது பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ 1.5 இப்போ குழந்தைக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போது திரும்ப ட்ரை பண்ணோம்னா அந்த திரும்ப இருக்குது சார். ஸோ அப்போது நீங்கள் ஒரு எல்லோ கலர் டேப்லெட் கொடுத்தீங்க. சரிங்க. ஸோ அது இருந்ததுன்னா அது உடனே லீக் ஆகாமல் இருந்தது. ஸோ டக்குன்னு செலுத்தணும் முடிஞ்சிச்சு. சரி. இப்போ அந்த நாங்கள் அங்கே தான் கிளினிக் வரணுமா சார் உங்ககிட்ட, இல்லை வெளியிலையும் கிடைக்குமா சார் அந்த டேப்லெட்டு? இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லோ கலர் மஞ்சள் கலர்லாம் இல்லை, நீங்கள் மருத்துவரை மறுபடியும் அன்றைக்கி நீங்கள் இந்த மருந்துகளை ஒரு பரிசோதித்து மருந்துகள் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். கொஞ்ச நாள் பயன்படுத்தலாம், நல்லா ஆகிடுவீங்க பெர்மனெண்ட்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த மருந்துகளை கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே. ஓரளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சரியாயிடும். ஓகே. இது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாமல் ஓகே. பெரும்பாலானவங்க வந்து விவாகரத்து போகிறது, சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறதுன்னு நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் திருமணம் ஆகியும் உறவு கொள்ள முடியலையா, செக்ஸாலஜி மருத்துவர் பாருங்கள், இதை 100% சரி பண்ண முடியும். இப்போ நம்ம காலர் அதான் பேசுனாங்க, அவங்க குழந்தை குரலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பின் புலத்தில் குழந்தையோட குரல் கேட்டது. இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அவங்க குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்றது முழுமையாக சரி செய்ய முடியும். நீங்கள் யாருக்கு இது வரும் யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் இந்த பிரச்சனை வரலாம். அதனால் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக மருத்துவரை அணுகி அதற்கான முழுமையான சிகிச்சை பெற வேண்டும். 100% சரி பண்ணலாம். சரி, இப்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் எப்படி நடத்துவது இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஓப்பன் ஏர்வே. அவர் இந்த இடத்துல கழுத்தை மூடிக்கிட்டு இருந்தாருன்னா மூச்சு போய் அடைச்சிக்கும், மூச்சு விட வலி இருக்காது. ஸோ கழுத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சு போகிறதுக்கான பாதையை வந்து நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சேலம்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். என் பேர் சரவணா சார். சரவணா சொல்லுங்கள். சார் எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ வந்து 6 months ஆயிருக்குங்க சார். சரிங்க. 6 month ரன்னிங்கு. ஓகே. அதாவது என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, நாங்கள் வந்து உறவு கொள்ளும்போது எங்களுக்கு வந்து ட்ரை ஆயிடுதுங்க சார். அதாவது ஒரு இது இல்லாமல், ஒரு லூப்ரிகன்சி இல்லாமல் நாங்கள் ஆயில் போட்டு யூஸ் பண்ணுறோம். பெண் உறுப்பு ட்ரை ஆயிடுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பெண் உறுப்பு அவங்க என் ஒய்ஃபோடதுங்க சார். சரிங்க. அதனால வந்து நாங்கள் வந்து ஆயில் போட்டு யூஸ் பண்ணோம். சரி. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து இது கன்சீவ் ஆகலை. சரி. அதாவது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம். இப்போ வேற எதுவும் இதுக்கு எதுவும் பண்ண முடியுங்களா? என்ன பொதுவாக அந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே ஓகே. விந்து திரவம் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆஸ்மோலாலிட்டி வந்து 320 380 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே ஓகே. அது இந்த தேங்காய் எண்ணெயோட ஆஸ்மோலாலிட்டி வேறு. அதே மாதிரி விந்துனுடைய பிஹெச் வந்து 7 8 வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். நீங்கள் வேறு எந்த திரவம் யூஸ் பண்ணாலும் உடனடியாக விந்து அழிந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து சரியாக சில பொருட்களை நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு லூப்ரிகேஷன் வேணால் கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணலாம். வாட்ரு வந்து பெண்ணுறுப்பில் வரக்கூடிய திரவத்தோட மிக்ஸ் ஆகும்போது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. ஆனால் ஆயிலோ இந்த ஜெல்லோ வந்து பெண்ணுறுப்பில் திரவத்தோட மிக்ஸ் ஆகாது. அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். குழந்தையின்மைக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது ஓப்பன் ஏர்வே எப்படி பண்ணுறது இந்த படத்தில் பார்த்தீங்க. சின்ன வந்து மேலே தூக்கணும், தலையை கொஞ்சம் இறக்கி சின்ன மேலே தூக்கணும். அப்போ தான் மூச்சு வந்து ஈஸியாக போயிட்டு வர முடியும். இது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் ஏர்வே வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பல்ஸ் செக் பண்ணணும். 10 பல்ஸுக்கு ஒரு மூச்சு அதாவது வர மாதிரி பார்க்கணும். ஸோ முதல்ல ப்ரீதிங்
பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், மூச்சு மார்பு மேலும் கீழும் போகுதான்னு. அடுத்து கேளுங்க, மவுத்து காதில் வச்சு கேளுங்க, மூச்சு அவர் விடுற சத்தம் இருக்கா. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் விருதாச்சலத்துல இருந்து பேசுறேன் சார். என்னோட பேர் மணி. சொல்லுங்கள் சார். என்னோட ஒய்ஃபு வந்து சார் வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 4 வாரமா. சரி டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. டேப்லெட் சாப்பிட்டு திரும்ப வெள்ளப்படுது சார். ஆனால் வெள்ளப்படுற இடத்துல மேலே ஃபுல்லாக அப்படியே புண்ணா ஆயிடுது. பெண்களுக்கு வெள்ளப்படுறது கொஞ்சம் ஓரளவு காமனான விஷயந்தான். மருந்துகள் சாப்பிடுவீங்க, திரும்ப வர்றதும் கொஞ்சம் இயல்பான விஷயந்தாங்க. என்னென்னா பல காரணங்கள் இருக்குது. செக்ஸில் நீங்கள் ஈடுபடும் போது பெண்ணுறுப்பில் கொஞ்சம் அமிலம் இருக்கும், அதெல்லாம் வாஷ் ஆகிட்டு போயிடும். அப்புறம் அங்கே பூஞ்சக்காளான் போயிடும். அடுத்து பெண்களுக்கு தீட்டு வரும்போது பிளட் வந்து காரம், அது அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும். பெண்களுக்கு ஆசன வாய் வந்து பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து கிருமி தொற்று வாஷ் பண்ணும்போது கீழே இருக்க டாய்லெட்லேருந்து அங்கே மோஷன் போகிற பகுதியிலேருந்து அங்கே கிருமி தொட்டு வரலாம். இப்படி பல காரணங்களால் பெண்களுக்கு வந்து கிருமி தொற்றுக்கள் வரலாம். அதனால் ஒரு தடவை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டாக சரியாயிடும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கிருமி தொற்றுக்களுக்கு மருந்துகள் எடுத்தாலும் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து கிருமி தொற்று வரலாம். வந்த உடனே திரும்பவும் மருந்து அவங்க எடுக்கணும், டாக்டர்கிட்ட காட்டி செக் பண்ணிக்கணும். போன முறை வந்த கிருமியே திரும்ப வரணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் அப்படியே வரலாம், சில நேரம் வேறு கிருமிகள் தொற்றும் வரலாம். ஸோ ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சில டிப்ஸ் என்ன அப்படின்னா, நைலான் ஜட்டிகள் மாதிரி நைலான் யூஸ் பண்ண வேண்டாம். காட்டன், ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காற்று போகக்கூடிய காட்டன் உள்ளாடைகளை அணியணும். வாஷ் பண்ணும்போது பெண்ணுறுப்பு வெஜைனாலிருந்து ஆனஸ் ஆசன வாயு வழி பக்கமாக வைப் பண்ணணும். கீழேருந்து மேலே போனால் கிருமி தொற்று உள்ளே போயிடும். அதே மாதிரி வாஷ் பண்ணுறோன்னு சொல்லி டெட்டால் போன்ற காரமான கிருமி நாசினிகளை யூஸ் பண்ணக்கூடாது, சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இயல்பான நல்ல கிருமிகள் அங்கே இருக்கும். அதெல்லாம் கொண்டுட்டோன்னா நோய் உண்டு பண்ணக்கூடிய தீய கிருமிகள் அங்கே போயிடும். இந்த மாதிரி சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது, அதை உங்கள் மனைவி ஃபாலோ பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சேலத்துலேருந்து கார்த்தி பேசுகிறோம் சார். கார்த்தி சொல்லுங்கள். சார் ஏஜ் 30 ஆகுது சார். இப்போ சொல்லுங்கள் கார்த்தி. இன்னும் மேரேஜ் ஆகலை. ஓகே. பட் ஆனால் அந்த சுய அன்பு பழக்கம் இருக்குது. சரிங்க. ஸோ இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன்? ஏதாவது இப்போ நிறையா டிவிலெலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? அதாவது சித்த மருத்துவம் அல்லது நார்மலாக டேப்லெட்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாமா என்ன கேட்குறேன் சார். அந்த டிவிலே சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. எதுங்க சார்? அதாவதுங்க, சுய இன்பம் என்பது ஒரு இயல்பானது. அதை நோயின்னு சொல்கிறவங்க நோயாளிகள். சரிங்க சார். சரிங்களா? சுய இன்பம் என்பது இயல்பானதுன்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது. ஓகே. இதை வந்து அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறவங்கெல்லாம் மனநோயாளிகள் அல்லது வியாபாரிகள் அவங்க. ஓகேங்க சார். அதனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசின், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி போன்ற நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இதெல்லாம் நார்மல்னு சொல்கிறாங்க. செக்ஸ் கல்வி அதனால தான் வேணும்னு நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் பேசுகிறவங்கலாம் வயதானவர்கள் எல்லாரும் சுய இன்பத்தை பற்றி தான் வருத்தப்பட்டுருக்காங்க. செக்ஸ் கல்வி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் எளிமையாக புரிஞ்சிருக்கும். இது ஒரு இயல்பானது, இதில் கவலைப்படவே வேண்டாம். ஸோ கவலைப்படாதீங்க, இது இயல்பானது, இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ இப்போது இந்த மாதிரியான மாஸ்க் யூஸ் பண்ணி மூச்சு விடுறவங்க, பிரச்சனை இருக்கவங்களுக்கு மூச்சு கொடுக்கலாம். வாய்க்கு வாய் மூச்சு விடுறது சிரமம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறது மூச்சு நன்றாக போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும், ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து மூச்சு வருதான்னு நாம் கவனிக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மூச்சு வருதா, இருமுறாரா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது கூப்பிடணும். ஃபோன்லேயோ கால் பண்ணலாம், உதவியை கால் பண்ணலாம். அதே மாதிரி அவர் நார்மலாக மூச்சு விடுறாரு அப்படின்னா நீங்கள் உடனடியாக
உதவி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. இல்லை அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து ப்ரீதிங் கொடுங்க. ஸோ அடுத்து செஸ்ட் கம்ப்ரெஷன் எப்படி கொடுக்குறதுன்னு இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஒருத்தருக்கு வந்து இருதய துடிப்பு இல்லை, பல்ஸ் இல்லைன்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலாம். அது எந்த இடத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கிறது, முதலுதவி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் காரைக்காலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். 6 months ஆகுது சார் நான் எனக்கு மேரேஜ் ஆகி. சரிங்க. வந்து எனக்கு வந்து சரியானபடி உடலுறவு கொள்ள முடியல சார். சரிங்க. எனக்கு வந்து விரப்புத்தன்மை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து திருப்தி இல்லை. நானும் டேப்லெட்லாம் எடுத்து பார்த்தேன் சார். எனக்கு அந்த டைம் மட்டும் தான் இருக்குது, மற்ற நேரம் எனக்கு உடம்புலாம் அசதியாக இருக்குது சார். சுகர் இருந்துச்சு எனக்கு. சரிங்க. இந்த ப்ராப்ளம் தானே எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகளோட வருது சார். அவங்க வந்து கொஞ்சம் டெம்பர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அது என்ன சார் பண்ணும்? நீங்கள் வந்துங்க ஆணுறுப்பு முழுமையாக ஆழமாக உள்ளே போய் செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, பண்ணல சார். இது வந்துங்க அன்கன்சூமேட்டட் மேரேஜுங்க. மருந்துகளெல்லாம் பெரிய அளவு சரியாகாது. நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகி இதை முழுமையாக சரி செஞ்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்டாக ஒரு வாரத்தில் கூட சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பெர்மனெண்ட்டாக இது சரியாயிடும். உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். இதை நீங்களே வளர்த்துக்கிட்டே போகாதீங்க. கடைகளில் மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். ரொம்ப ரொம்ப ஆபத்து. 100 கல்யாணம் நடந்தால் 4 திருமணங்களில் இந்த பிரச்சனைகள் வரும். இதை சரி செய்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகுங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்குறீங்க. எப்படி வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் கைக்கு மேலே கையை வச்சு அந்த எந்த இடத்துல அழுத்துறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஒன்றோட ஒன்று இணைத்து அப்போ தான் உங்களுக்கு வெயிட்டு கொடுக்க முடியும். முழுமையான வெயிட் அந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இந்த அளவில் ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 15 கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், நான் சென்னையிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன் சார். கார்த்திக் சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. சரிங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து என்னோட மிஸ்ஸஸ் கன்சீவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் அப்புறமேட்டு பிரெயினில் வந்து ஏதோ நீர் கட்டியாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. சரி. இப்போ வந்து 6 months ஆயிடுச்சு சார். அப்புறம் நாங்கள் கேரியோ டைப்பிங் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணப்ப எனக்கு வந்து ஏதோ டிரான்ஸ்லேஷன் குரோமோசோம் 4 and 14 வந்து ஏதோ மைனராக ஏதோ இருக்குது அப்படின்னாங்க. சரி. அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சார் நெக்ஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது? இது வந்துங்க ஒரு ஜெனட்டிக் லேபில் முழுமையாக இதை பரிசோதிக்கணும். பரிசோதித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. என்ன டிரான்ஸ்லொகேஷன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதில் வந்து என்ன சிண்ட்ரோம் என்னன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி கண்டிஷன்னால் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில் தனியாக சொல்லுவாங்க. ஓகே. அதில் தான் உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைக்கும். எத்தனை % வாய்ப்பு இருக்குது, பிறக்கிற குழந்தைக்கு இப்போ ஊனம் இருந்தால் எந்த மாதிரியான ஊனம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வைத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் நீங்கள் போகணும். டிரான்ஸ்லொகேஷன் ஓரளவுக்கு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக வேணும். ரெண்டாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் போகணும். அவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க, அதிலிருந்து நீங்கள் முடிவு எடுக்கணும். நன்றி.
ஸோ இப்போ வந்து நம்ம சிபிஆர்னு சொல்கிறோம், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். நீங்கள் செஸ்ட் அழுத்தணும், மூச்சு கொடுக்கணும், செஸ்ட் அழுத்தணும், மூச்சு கொடுக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணால் போதாது. ஸோ மாற்றி மாற்றி ரெண்டையும் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நார்மலான ஒரு மூச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போது இந்த ரெசிஸ்டேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுறது? ஒன்று வந்து யாராவது ஒரு குவாலிஃபைடான டாக்டரோ அல்ல மெடிக்கல் டீமோ வர்ற வரைக்கும் பண்ணுங்கள். அல்லது பேஷண்ட் நார்மல் ஆகிட்டார்னு வச்சுங்க, நல்லா மூச்சு விட்றாரு, நல்லா ஆகிட்டார்னா நிறுத்திடலாம். மூணாவது, உங்களால் அதுக்கு மேலே பண்ண முடியலைன்னா நிறுத்தலாம், அல்லது அதுவரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டார்னா இந்த மாதிரி லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் படுக்க வைக்கணும். நம்ம லெஃப்ட் சைடில் சாஞ்சு படுக்க வைக்கணும். ஏன்? வாமிட்டிங் மாதிரி வந்தால் மறுபடியும் மூச்சு குழலில் போய் வாமிட் எடுக்கிற வயிற்றுலேருந்து வர பொருட்கள்லாம் வாந்தியாக மூச்சு குழலில் போய் மாட்டிக்கும். அதனால் இப்படி போடணும். சரி, இப்போது நாம் வந்து அவருக்கு கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் பண்ணுறோம். அவருக்கு வந்து ஒன்றும் மூச்சும் வரல, பல்ஸும் வரல. என்ன பண்ணலாம்? சத்தமாக உதவி கேளுங்க, மறுபடியும் ஏர்வேயை ஓப்பன் பண்ணுங்கள். ஆனாலும் மூச்சு சரியாக வரல. அப்போது மறுபடியும் 30 செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுங்க, ப்ரீதிங் கொடுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கேரளாவிலேருந்து கண்ணன் பேசுகிறேங்க. கண்ணன் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். செகண்டுக்குள்ளே இதாகிடுது, விந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கு என்னங்க ஏதாவது மார்க் இருக்கா? கண்டிப்பாக சரி பண்ண முடியுங்க. இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நம்ம பலமுறை இதை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் விந்து வருதுன்னா நீங்கள் ஒய்ஃபு மேலே படுத்த உடனே அது விந்து வெளியே வந்துடுங்க. அதாவதுங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக விரைந்து விந்து வருகிறது அப்படின்றது ஒரு தனியான ஒரு கண்டிஷன். அதை சரி செய்ய முடியும். நீங்கள் மருத்துவரை பாருங்கள், சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிவிட்டு சில ஸ்பெஷல் மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க. நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும், உங்கள் மனைவியை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். அதோடு இந்த நிகழ்ச்சியில் பல பொசிஷன் சொல்லித்தரோம், அதை பயன்படுத்துங்க. மனைவி எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லித்தரோம், அதை பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது அற்புதமான உறவை நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் நார்வேலேருந்து கூப்பிட்றேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்ன கேள்விங்க? இல்லை சார், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பொண்ணுங்க இருக்கு. வெரி குட், சொல்லுங்கள். சின்ன பொண்ணுங்க தான். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த உடல் உறவில் வந்து எனக்கு உடனே வந்து விந்து வந்து ஒரு செகண்ட்லேயே இதாகிடுது. சரி, அது அப்படி தானே? எப்படி சார்? நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த சுகம் எனக்கு கிடைக்கல. பல பயிற்சிகள் நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்கிறது, மனைவியை முதல்ல தூண்டி உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸ் பண்ணுறது, வேறு பொசிஷன் மாற்றி செக்ஸ் பண்ணி பார்க்குறது, அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், அப்படிலாம் செஞ்சுருக்கேன்னா அப்படின்னா வந்து சரக்கு அடிச்சுட்டு ஆல்கஹால் சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக வருது. அதிகமாகுது. ஆமாம் சார். அது வந்து மானுறுப்பு மரத்து போகிறதுனால அப்படி வரும். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது இன்னும் சீரியஸான ஆபத்தான காம்ப்ளிகேஷன், ஆபத்தான பிரச்சனைகள் கொண்டு போய் விடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருத்துவரை போய் பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல மருந்துகள் என்றைக்குமே இருந்ததில்லை. அந்த மருந்துகள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா செக்ஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்போது இந்த சிபிஆர் எப்படி பண்ணுறது? நல்லா ஒரு 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு நெஞ்சு வந்து ஆழமாக போகிற மாதிரி அழுத்தணும். ரொம்ப லேசாக மேலாட்டமாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆழமான மூச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். மூச்சு கொடுக்குறதும் இதையும் ஒரு ரெகுலரான லெவலில் பண்ணணும். பெரிய அளவுக்கு கேப் கொடுத்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் சிபிஆரில். காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என்னுடைய ஏஜ் வந்து 25 ஆகுதுங்க சார். சரிங்க. என்னுடைய செக்ஸ் வச்சுக்கும்போது இந்த உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கு. சரி, அதுக்கு என்னங்க சார் பண்ணுறது? உறுப்பு பெரிதாக்குறது அப்படின்றது தேவையில்லைங்க. பொதுவாக ஆண்களுக்கு இருக்கிற உறுப்பே போதும். ஆனால் உலகத்தில் 80% ஆண்கள் எனக்கு பெருசாக இருந்தால் நல்லது
எனக்கு விரும்புகிறது அதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய ஆண்கள் இதை தான் விரும்புகிறாங்க. அப்படி கண்டிப்பாக பெருசாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆணுறுப்பில் வந்து போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஷாக்கு தெரப்பின்னு ஆணுறுப்பில் கொடுக்கலாம், மாத்திரை மருந்துகள் இருக்குது, ஹார்மோன்கள் செக் பண்ணி ஹார்மோன் குறைபாடு இருந்தால் ஹார்மோன் கொடுக்கணும். அடுத்து அறுவை சிகிச்சைகள் இருக்குது. ஆணுறுப்பில் அறுவை சிகிச்சைகள் செய்து இதை சரி செய்ய முடியும். நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். ஸோ ஆண்மை குறைவு வராமல் தடுக்க முடியும், இருதய நோய் வராமல் தடுக்க முடியும். இரண்டுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.